மொய்தீன் பக் உடைய கப்பல் மணி. தமிழுக்கும் நியூசிலாண்டுக்கும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மாபெரும் தொடர்பு. ஆனால் எப்படி அந்த பெல் வந்து கப்பல் மணி வந்து இங்கே வந்தது அப்படிங்கிறது இன்னுமே தெரில. மெயில் பண்ணி பர்மிஷன் வாங்கியிருக்காரு வந்து பார்க்கணுன்னா. ஓகே, பயங்கர சந்தோஷமான பட் ஆனால் எத்துலூண்டு இருக்கு பாருங்க. இதில் சமைச்சிருக்காங்க இந்த மௌரி வந்து ஒரிசா பால் குத்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு ஓகேங்க அவரு ஒரு நம்பர் குத்தாரு. ஐயோ எவ்வளோ அழகா இருக்கு. கொட்டாய் விடுறதே அழகுதான். கம்பீரமா நிக்கிற இந்த பாலிசர் லைட் ஹவுஸ். அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்லீட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். அடுத்த நாள் காலை மணி 10:40ங்க. ஸோ 2 நைட் சூப்பராக ஸ்டே பண்ணியாச்சு இந்த அட்டகாசமான வாட்டர்லூ ஹாஸ்டலில். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் வெலிங்டன். என்ன காத்தடிக்குது பாருங்கள். நேற்று எப்படி இருந்தது சூரியனோட, இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள். சுத்தமாக சூரியன் இல்லை, ஃபுல்லாக மேகம்தான், லைட்டாக தூறல் வேறு, சூற காற்று அடிக்குது. வெலிங்டனுக்கே உரியாது. வெலிங்டனுக்கு தேவையான மைக் வித் புஷ்ஷை போட்டால் உங்களுக்கு தெளிவாக கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லைட்டாக விண்டியாக இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. உலகத்திலேயே மிக கொடூர காற்று அடிக்கக்கூடிய விண்டியஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டு நியூசிலாந்தோட கேபிட்டல் வெலிங்டனில் இருக்கோம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷேனியா அட்வென்ச்சரில் முதல் நாடான நியூசிலாண்டில் இருக்கோம். சவுத் ஐலாண்ட் டு நார்த் ஐலாண்ட் வந்ததை பார்த்துருப்பீங்க. அப்புறம் முந்தின எபிசோட் அட்டகாசமாக இந்த நாட்டோட கேபிட்டல், இந்த நாட்டை பற்றின விஷயங்கள் நிறையா பார்த்தோம். அந்த கேபிள் கார் ரைடு, ஃபைனலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் அஃப்சல் பிரதர் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்புறம் அந்த வியூ பாயிண்ட்டோட முடிச்சிருப்பேன், மவுண்ட் விக்டோரியா வியூ பாயிண்ட்டோட. அதுக்கப்புறம் அஃப்சல் பிரதர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு அப்புறம் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு மறுபடியும் நம்மளோட ஹாஸ்டலில் கொண்டு வந்து விட்டு போயிட்டார். வெலிங்டன்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பட் வெலிங்டன் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்காம கிளம்ப முடியுங்களா? நம்ம உயிர் மொழியான தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த நியூசிலாண்டுக்கும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? எஸ், தமிழுக்கும் நியூசிலாண்டுக்கும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மாபெரும் தொடர்பு, ஒரு அட்டகாசமான ஒரு கப்பல் மணியால் இருக்குங்க. மொஹிதீன் பக்ஷ் அவர்களுடைய கப்பல் உடைய மணி. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? போய் பார்க்கலாம் வாங்க. தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு கப்பல் மணி, ஷிப் பெல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது வந்து ஒரு மிஷினரிங்க. 19ஆம் நூற்றாண்டு 1830s, அதாவது கரெக்டாக நியூசிலாண்டு வந்து பிரிட்டிஷ் காலனியாக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மிஷினரி வந்து அப்படியே அந்த குட்டி கதையை பார்த்துடலாமா? வாங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மௌரி கிராமத்துக்கு வந்து போனாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், நியூசிலாண்டு வந்து முதலாக மௌரி பழங்குடியினர் தான் பாலினீஷியா தீவுகளில் வந்து செட்டில் ஆனாங்க. அவங்க தான் இந்த நாட்டோட பூர்வகுடிகள். காலனியை மாறுறதுக்கு முன்னாடி நிறைய மிஷினரிஸு, வேலர்ஸ், ட்ரேடர்ஸ்லாம் அவங்க வந்தாங்க. மௌரி பழங்குடிகளோட வந்து தொடர்பு வச்சுக்கிட்டு இது வணிகம் பண்ணாங்க. இவங்களுக்கு அவங்க பொருள் கொடுக்கறது, அவங்ககிட்டருந்து உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வில்லியம் கொலோன் அப்படின்னு சொல்கிற ஒரு மிஷினரி எக்ஸ்ப்ளோரர் வாங்கிரி அப்படிங்கிற இந்த நியூசிலாண்டு நார்த்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போகிறாருங்க. கிராமத்துக்கு போகும்போது ஒரு விசித்திரமான ஒன்று பார்க்குறாரு. வழக்கமாக வந்து மௌரி பழங்குடிகள் வந்து அவங்க உணவை எப்படி சமைப்பாங்கன்னா, அதிகமாக அவங்க வந்து இந்த கிழங்கு வகைகள் தாங்க சாப்பிட்டாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடன் பாட் இருக்குல்ல, அதில் போட்டு சுடுகற்களை போட்டு சமைப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பாலினீஷியா சமோவாவில். பட் ஆனால் இந்த இடத்துல அவர் பார்த்த ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, பிரான்ஸ் பெல்லுங்க.
அதாவது வெண்கல பெல் இருக்குல்ல ஒன்று, அதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு போட்டு சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இது பயங்கர ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஏன்னா வெண்கலம் வந்து இதுக்கு முன்னாடி நியூசிலாண்டு வரவே இல்லை. பட் வேறு யாரும் வந்து நியூசிலாண்டுக்கு வந்து இதை கொடுக்கவும் இல்லை. நியூசிலாண்டில் அது வந்து இல்லவே இல்லை அந்த உலோகம். அலாய் தானே பிரான்ஸுங்கிறது, உங்களுக்கு வந்து காப்பர் ப்ளஸ் டின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பெரிய ஆச்சரியப்படுத்துது. அந்த பெல்லை அப்படி உள்ளே பார்க்குறாரு, அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மொழி இருக்குது. அந்த மொழி என்னென்னு அவருக்கு தெரியல. ஆனால் அதே சமயம் அது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஆசிய மொழி தான் அப்படிங்கிறது தெரியுது. சரி என்ன பண்ணலாம், இதை வந்து அவருக்கு பயங்கர க்யூரியஸாக மாதிரி அவங்கக்கிட்ட வேற ஒரு அதுக்கு பதிலாக பண்டமாற்று முறை மாதிரி வேற ஒரு சமைக்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த அம்மா தந்துட்டாங்க. அப்புறம் கேட்டிருக்காரு, இது இப்போ எத்தனை நாளாக இது யூஸ் பண்ணுறீங்க, இது எங்கே இருந்தது, இது வந்து கப்பலுடைய பெல்லாச்சே, இது எப்படி நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு. அந்த அம்மா எங்கள் தலைமுறையாக அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ சில தலைமுறைகளுக்கு முன்னாடி, நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பெல்லு வந்து ஏதோ இந்த மரத்துக்கு கீழே ஏதோ வந்து ஒதுங்கி கிடந்தது, அதை பார்த்து எங்கள் முன்னோர்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இதை நாங்கள் அப்படியே சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் ஜாலியாக கேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க சொல்லியிருக்காங்க. அவருக்கு பயங்கர ஆச்சரியம் போச்சு. சரி உடனே இதை வேணும்னு சொல்லிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு இந்த பெல்லை வாங்கிக்கிட்டு இது அவர் இறக்குற வரைக்கும் 19th century, அதுக்கப்புறம் உங்களுக்கு நியூசிலாண்டு வந்து காலனியாக மாறிச்சு. அவர் இங்கே தான் இருக்கார். 19th century முடிவு 1899 நினைக்கிறேன் அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெல்லை இங்கே இருக்க மியூசியமில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குது, மியூசியம் ஆஃப் டீ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்டோட மிக முக்கியமான மியூசியம், அருங்காட்சியகம். பல்வேறு இந்த நாட்டை பற்றின வரலாறு, ஆர்டிஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு அரிய பொக்கிஷம், ஒரு விசித்திரத்தை, மிஸ்ட்ரியை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை வந்து பார்த்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்தது, அதுக்கப்புறம் இது வந்து தமிழ் எழுத்து அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதில் அந்த பெல்லை பொறிச்சு இது பண்ணியிருக்காங்க, இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மொய்தீன் பக்ஷ் உடைய கப்பல் உடைய மணி அப்படிங்கிற எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அதை தொல்பொருள் ஆராய்ச்சியில் அல்லது அந்த எழுத்துக்களோட அந்த வடிவமைப்பு பார்க்கும்போது இது வந்து 15ஆம் நூற்றாண்டில் உபயோகப்படுத்தின தமிழ்ங்கிறது தெரிய வருது ரிசர்ச்சர்ஸ்க்கு. ஆனால் எப்படி இங்கே வந்திருப்பாங்க? தமிழ்ஸ் உலகம் ஃபுல்லாக வந்து பயணம் பண்ணாங்க இந்த சோழர் பாண்டியர் காலத்தில். ஆனால் இவ்வளோ தூரம் வரல, நியூசிலாண்டு வரைக்கும் வரல. மடகாஸ்கர் போனாங்க, இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக பயணம் பண்ணாங்க, இந்தோனேஷியா வரைக்கும் வந்தாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி நியூசிலாண்டு வந்ததுக்கான எந்த இதுவும் ஆதாரமோ இல்லை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியிலையும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்படி இந்த பெல் வந்து அதுவும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட இந்த கப்பல் மணி வந்து இவ்வளோ தூரம் வந்தது நியூசிலாண்டுக்கு அப்படிங்கிறது பயங்கர ஒரு குழப்பமாகவும் இதாகவும் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஸோ இதில் உலகம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு தெரிய வருது. எல்லாருக்குமே இது எப்படி இங்கே வந்ததுங்கிற ஒரு ஆச்சரியம், ஒரு மிஸ்ட்ரி இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இதை பற்றின தமிழ் ஆராய்ச்சியாளர் தான் அவங்க சிங்கப்பூரோட இந்தியன் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சென்டர் அங்கே இருக்குங்க. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து நியூசிலாண்டுக்கு 2019 வராங்க. நளினா கோபாலுங்க அவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு தமிழ் பற்றுமிக்க ஆராய்ச்சியாளர். அந்த இந்தியன் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சென்டரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. அவங்க வந்து இதை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வராங்க. 2019 வந்து இந்த பெல்லை எடுத்துகிட்டு 7 மாதம் வந்து சிங்கப்பூரில் கொண்டு போய் கல்ச்சரல் இதில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அந்த எழுத்துக்கள் இது எல்லாமே. அது எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது இது வந்து 15ஆம் நூற்றாண்டு எழுத்துக்கள் கிடையாது, 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு இது பண்ண எழுத்துக்கள் அப்படிங்குன்னு. ஸோ அது வந்து உறுதியாகுது. சரி எப்படி இங்கே வந்திருக்கும், இது என்ன அர்த்தம்? அதாவது அந்த மொய்தீன் அவர்களோட கப்பல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ராஜா முகமதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு இஸ்லாம் பின்பற்ற ஒரு ஆராய்ச்சியாளர், அவரும் இருக்கார். அவரும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க நளினா கோபாலும் ராஜா முகமது அவர்களும் சேர்ந்து இதை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி இந்த பேர் வந்திருக்கும் அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, அந்த டைமில் இஸ்லாம் மெர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்க, வணிகம் பண்ணுறவங்க, கப்பல் வணிகம் பண்ணுறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கப்பலுக்கு வந்து மொய்தீன் பக் அப்படிங்கிற பேர் வைப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மொய்தீன் அப்படிங்கிறது ஒரு துறவி செயின்ட் ஆட்டிருக்க.
ஸோ அவர் வந்து கப்பல் இந்த உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணும்போது எது நடந்தாலும் இந்த உங்களுக்கு தெரியும் பயங்கர சீற்றமாகவும் இதாக இருக்கும் கடல்லாம். ஸோ நிறைய கப்பல்கள் கவிழ்ந்த கதையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த அந்த துறவியோட பேர் வந்து இதில் கப்பலுக்கு வைக்கும் பொழுது அவர் வந்து இந்த கப்பல் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் அந்த டைமில் இஸ்லாம் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாமே தங்களோட கப்பல்களுக்கு மொய்தீன் பக் அப்படி கப்பல் அப்படின்னு தான் பேர் வைப்பாங்களாமா. அந்த கப்பல் மணியில் மொய்தீன் பக் அவர்களுடைய கப்பலுடைய மணி அப்படின்னா அந்த மொய்தீன் பக் அப்படிங்கிற துறவி வந்து இந்த கப்பலை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது பண்ணுவாருங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ அது வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு காமன் நேம், கப்பலுக்கு வைக்கிற நேம், அந்த ஓனரோட பேர் கிடையாது மொய்தீன் பக் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்றாங்க. பட் ஆனால் இது எப்படி இங்கே வந்தது, நியூசிலாந்து வந்து அந்த வந்து கரை வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது இன்னுமே ஒரு மிஸ்ட்ரியாக தாங்க இருக்குது. மேபி எங்காவது அவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தோனேஷியாவுக்கு இது வரும்போது கப்பல் வந்து கவுந்துருந்துருக்கலாம். அந்த கப்பல் அப்படியே நாள் போக்கில் மாதம் கணக்கில் அப்படியே அந்த கப்பல் சும்மா அப்படியே காற்றுலேயே பயணம் பண்ணி நியூசிலாண்டுக்கு வந்து காற்றுலேயே பாருங்கள் கடல்லையே பயணம் பண்ணி அப்படியே அடிச்சுட்டு அலையோடு அடிச்சுட்டு நியூசிலாண்டு கரை ஒதுங்கியிருக்கலாம். அதிலிருந்து இவங்க அந்த பெல்லை எடுத்துருக்கலாம். ஸோ எதுவுமே வந்து உறுதியான ஒரு இது இல்லை. இன்னுமே ஒரு மிகப்பெரிய அந்த மிஸ்ட்ரி வந்து ரிமைன்ஸ், சஸ்பென்ஸ் அப்படியே தான் இருக்குது. இன்னுமே எப்படி வந்து சேர்ந்தது, இது தமிழ்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க, எத்தனாம் நூற்றாண்டுங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. மொய்தீன் பக் அப்படிங்கிற அந்த பேருக்கான எதுக்கான அந்த பேர் வச்சுருக்காங்கிறதும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் எப்படி அந்த பெல் வந்து கப்பல் மணி வந்து இங்கே வந்தது அப்படிங்கிறது இன்னுமே தெரில. அது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த அட்டகாசமான நியூசிலாந்து நாட்டுக்கும் நம்ம தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு 500 வருஷமாக இருக்குது, இன்னமும் இருந்துகிட்ருக்கு. அந்த பெல்லை திரும்பவும் கொண்டு வந்து இந்த மியூசியம் ஆஃப் டீ பாப்பாவில் கொண்டு வந்து வச்சிட்டாங்க வெலிங்டனில். அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க, வந்தாச்சுங்க. மியூசியம் ஆஃப் நியூசிலாந்து டீ பாப்பா டொங்ரேவா, அது வந்து மௌரி லாங்குவேஜில் வச்சுருக்காங்க. இந்த நாட்டோட பூர்வ குடிகளான மௌரி பழங்குடியினருக்கும் தமிழருக்கும் தமிழுக்கும் 500 வருஷ தொடர்புங்கிறது பயங்கர ஒரு சந்தோஷமான விஷயம். தமிழ் தொடர்பு மட்டும் இல்லை, நியூசிலாண்டுக்கு ஒரு தமிழரையும் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, நம்ம அண்ணா பார்த்தோம்ல டெனரினில், பன்னீர்செல்வம் நம்ம பார்த்தோம்ல குயின்ஸ்டவுன், இவங்க எல்லாமே எனக்கு தெரியறதுக்கு காரணமாக இருந்தது. கௌதம் அண்ணா அவர் வந்து நார்த் ஐலாண்டில் தான் இருக்கார், பாம்ஸ்டன் நார்த் அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஸோ அவர் தான் வந்து இது எனக்கு வந்து அங்கெல்லாம் சொன்னது. முக்கியமாக இங்கே வந்து அவர் வந்திருக்காரு 2 மணி நேரம் பயணம் பண்ணி காரில். ஸோ அண்ணா இப்போ மேலே போயிட்டாங்க. இதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணுங்க வந்து போய் பார்க்குறதுக்கு. ஸோ நமக்கு 11 o'clock வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மணி 10:50 ஆகுது. ஸோ கரெக்டாக போயிட்டு உள்ளே இந்த அட்டகாசமான நம்மளோட தமிழ் தொடர்பு அந்த பெல்லாம் வச்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு அதை பற்றின தகவல்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு கைடு மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு சொல்லுவாங்க என்ன இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் ஜாலியாக கேட்டுட்டு அப்படியே அண்ணாவை பார்த்துட்டு வருவோம். வாங்க. மியூசியம் ஆஃப் டீ பாப்பா, தமிழ் பெல் இருக்கிற இடம் பயங்கர இதாக இருக்கேன், நான் ஆர்வமாக இருக்கேன். பாருங்க, அண்ணா வந்துட்டாரு. கௌதம் அண்ணா, அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். Kia ora. Hello, kia ora. My name is Lisa. My name is Kumar from India. Beautiful. Good boy. Go on, bring the bag. Kia ora அப்படின்னா மௌரி லாங்குவேஜில் ஹலோ அப்படின்னு அர்த்தங்க. கரெக்டாக 10:55 வந்துட்டோம். 11 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க தான் நம்மளோட கைடு. இவங்க வந்து மௌரின்னு நினைக்கிறேன், பூர்வகுடியினர். ஸோ இதுதாங்க இது. நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஸோ மியூசியம் பயங்கரமாக இருக்குங்க மியூசியம். இவங்களுக்கு மெயில் பண்ணி பர்மிஷன் வாங்கியிருக்காரு வந்து பார்க்கணுன்னா. நார்மல் டூரிஸ்ட் வந்து பார்க்க முடியாதுங்க. ஸோ அண்ணா வந்து நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதை பார்க்குறதுக்கு, இல்லைன்னா நம்ம இதை பார்த்துருக்க முடியாது. நார்மல் டூரிஸ்ட் வர்றவங்க மற்ற கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், இது ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க உள்ள. ஸோ இதுக்கு தனியாக மெயில் போட்டு அப்பாயின்மெண்ட் பெர்மிஷன் மாதிரி வாங்கணும். ஸோ அண்ணா வாங்கி வச்சிட்டாங்க இன்றைக்கி 11 o'clock. ஸோ கரெக்டாக வந்துட்டோம், நம்ம உள்ளே வந்துட்டோங்க. ஓகே, பல கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு மாதிரி வெல்கம் பண்ணாங்க, அதை வீடியோ எடுக்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே அண்ணா வந்துருச்சுங்க தமிழ் பெல். தேங்க்யூ தேங்க்யூ. My name is Kumar. I'm from India. I'm also from Tamil Nadu, Chennai. Oh, right. So E-Road, Oh, right. which is near Coimbatore. Oh, Coimbatore. Yeah, a day back. This is part of your journey. Yes, I'm very excited and happy to see our Tamil script and the bell. Very, very happy. Your name? Nirmala. Nirmala.
you are Indian origin in Fiji. Yes, Indian, Fijian Indian. Fijian Indian. Okay. Very happy to meet you. Lovely to meet you. She's the doctor. Okay. She's the doctor for the taonga. Okay. இதை I'm the பாதுகாக்கிறவங்க. nurse. Okay. I take the taonga. Got The it. doctor. இவங்க நர்ஸ் அம்மா, அவங்க டாக்டர் அம்மா. மொத்தத்தில் இவங்கெல்லாம் பாதுகாக்கிறவங்க பெல்ல. Very well together. A big mystery as to how it arrived here in Aotearoa. But that connection between Tamil and Maoris. Tamil and Maori has been quite strong because of this taonga here. Yeah. More so now and today, you know. Yeah. Tamil community have events that they ask for the bell. We take the bell and we go on to a marae, which is what the Tamil have wanted it to be. You know, they wish to keep those ties strengthened between. And நிறைய இடங்களுக்கு தமிழ் இடங்களுக்கு கூட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப இங்கேயே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. the reaction of the community, you know. Yeah. Thanks for You can go showing around to me. it with, இங்கே பாருங்க. That's some connection. Because முய this draws you to முகை come back. முகைதீன் உடைய கப்பல் அப்படியே திருப்புங்க. முகைதீன் First time Buck. I literally உடைய tried it. அப்படியே இது லைட்டாக திருப்புங்க பாருங்க. முகைதீன் பக் உடைய கப்பல் உடைய மணி. ஸோ இது வந்து 15ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுத்துக்கள். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் ஆனால் தமிழ் தான், அதில் எந்த இது வேணாம். இருங்க, நான் ஃபோனில் ஜூம் பண்ணி எடுக்கிறேன். he sat and looked மொய்தீன் for 15-20 பக். He just sat and looked at it and walked away. Wow. ரொம்ப பழசனங்காட்டி மொய்தீன் பக் உடைய Getting this by staring. கப்பல் மணி. மணி. That's very cool. இங்க பாருங்க, மணி தெரியுதா? பார்த்துட்டிங்களா தமிழ் எழுத்துக்கள் தெளிவா? சரி, கடைசியாக இருக்குது பாருங்கள். மணி உடைய மணி, கப்பல் உடைய மணி. It's money means bell. ஸோ மொய்தீன் பக் உடைய கப்பல் உடைய மணி அப்படின்னு அர்த்தங்க. ஸோ எவ்வளோ அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க. Want to, So also finding out about, you know, பாருங்க, மொத்தமாக 14 சென்டிமீட்டர் லென்த்து. இது வந்து ஒரு style and how they were 8 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன் வித்து. using this. பட் ஆனால் எத்துலூண்டு இருக்குது பாருங்கள். இதில் சமைச்சிருக்காங்க. இந்த மௌரி வந்து என்னென்னு தெரியாமல் இதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு போட்டு சமைச்சிருக்காங்க. 5,000 அப்புறம் வந்து அந்த பார்த்த அந்த வில்லியம் கொலோனெல்லாம் அவர் வந்து அவங்ககிட்ட வேற ஒரு பாட்டை கொடுத்துட்டு இதை வாங்கி வச்சுருக்காரு. இது வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். and everything. பயங்கர சந்தோஷமான ஒரு தருணம். They want to save them. பார்த்துருப்பீங்க அந்த மொய்தீன் பக் உடைய கப்பல் உடைய மணி. ஸோ அந்த கப்பல் பேர் வந்து அந்த டைமில் வந்தவங்கலாம் வந்து மொய்தீன் பக் அப்படிங்கிற கப்பல் பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம், ஆச்சரியம் தான். முக்கியமாக நம்ம தமிழ் மற்றும் தமிழர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கிற இந்த மாவோரி பூர்வகுடியின மக்களுக்கும் இங்கேருந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குல்ல. 5 elements. All of 5 elements. இது முதல்ல இந்த நிகழ்வுக்கு காரணமான கௌதமனுக்கு நன்றி. ஏன்னா வந்து அவர் இல்லைன்னா இதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்க முடியாது. இது ப்ராப்பராக இது பண்ணி அவங்க இருந்துருப்பாங்க. But you know, I do not use the word I do. சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். தேங்க்யூ. This morning, ஸோ அழகாக ஃபோனில் வந்து ஜூம் பண்ணி எடுத்துட்டோம், க்ளோஸ்அப்லையும் எடுத்துட்டோம். பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஒரு நியூசிலாண்டுக்குமான தொடர்புங்கிறத விட தமிழுக்கும் தமிழருக்கும் இந்த மாவோரி பூர்வகுடியின மக்களுக்கும் ஆன தொடர்பு தான் ஒரு வந்து பயங்கர ஒரு ஆச்சரியப்படுத்துது. பட் ஆனால் இது எப்படி இங்கே வந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு வரலாற்றுலேயும் சரி அல்லது தொல்பொருள் ஆராய்ச்சிலையும் சரி சரியான முடிவு வந்து விடை வந்து கிடைக்கவே இல்லைங்க. இன்னுமே வந்து அந்த மிஸ்ட்ரி வந்து அப்படியே தான் இருக்குது. மிஸ்ட்ரி ஆரம்பித்த பயணம் இந்த பெல்லோட பயணம். மிஸ்ட்ரி ரிமைன்ஸ் தான் இந்த பெல்லோட பயணம். தமிழர்களோட கப்பல் கடலோடிகள் இருந்தால் வந்திருக்கு, வந்து சேர்ந்தது தான் மிஸ்ட்ரியாக இருக்குது. ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்துருந்துருக்கலாம். அங்கே கப்பல் வந்து ஏதாவது இதில் இதாகி அப்படியே வந்து கரை கட்டி அப்படியே நியூசிலாண்டு கரைகளை வந்து தட்டியிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழருக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமே தொடர்பு இருக்குது. நம்ம இந்தோனேஷியா வரைக்கும் வந்தாங்கன்னு பார்த்துருக்கோம். பட் ஆஸ்திரேலியா பழங்குடியினர் அந்த அபாரிஜின் பீப்புளுக்கும் தமிழுக்குமே தொடர்பு இருக்குது. அப்படி ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்திருந்தவங்க இந்த நியூசிலாண்டு மேபி வந்திருக்கலாம். பட் ஆனால் எதாக இருந்தாலும் மறக்க முடியாத உண்மை, தமிழருக்கும் இந்த
மாவுரி நியூசிலாந்து பூர்வகுடி பழங்குடியினருக்கு இருக்கிற தொடர்பு மறுக்க முடியாத உண்மை. அதற்கான ஒரு இந்த ஆதாரம் தான், ஆணித்தரமான ஆதாரம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அட்டகாசமான மணி. ஸோ பயங்கர சந்தோஷம் எனக்கு. இதுக்கு முன்னாடி அந்த கொரியன் சீரீஸில் பார்த்துருப்போம் நம்ம அந்த செம்பவள ராணி பற்றி. தமிழ் ராணி போய் அங்கே கொரியன் ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே அந்த தமிழோட கற்கள் அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அது ஒரு ஆதாரமாக இருந்தது. நம்ம பார்த்து பயங்கரமாக பேசணும் அதை பற்றி. இங்கே தமிழ் மணி, கப்பல் மணியை பார்த்தது, தமிழர்களுடைய கப்பல் மணியை பார்த்தது பயங்கர ஒரு சந்தோஷம். ஃபைனலாக கையில் எடுத்து ஒருக்கா பார்த்துடலாமா? இங்கே பாருங்க, இதுதான் மணி. இப்படி தான் தூக்கணும் அதை. ஓகேங்க, இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை. நான் ஃபைனல் ஆதாரம் ஃபைனலாக தொட்டு பார்த்துக்கிறேங்க. நன்றி. So the kai means if they're not ripe, in Tamil we call kai. If they're ripe, that's if they're ripen the fruits or anything, we call param. It's a kai. And hand we use a kai. Kai. This we call kai. Kai. Yeah, so you put a eye on it, kai. Yeah. So a lot of similarities between Maori language and Tamil. Yes. மௌரி நிறைய மௌரியில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளுக்கும் அதுக்கும் நிறைய இதாகுதுங்க, தொடர்பு இருக்குது. அப்போனா மேபி வந்திருக்கலாம், ப்ரூஃப் ஆனால் இல்லாமல் இருக்கலாம். அப்போ தமிழர்கள் இங்கே வந்திருக்காங்க மௌரிகளோட. அவங்க தான் மௌரி தான் 13ஆம் நூற்றாண்டுலேயே வந்துட்டாங்களே. ஸோ தமிழர்கள் இப்போ 15ஆம் நூற்றாண்டில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வணிக தொடர்பு இருந்திருக்கு. ஸோ அதில் தான் நிறைய தமிழ் வார்த்தைகள் இதாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரியலி தேங்க்யூ. And our pleasure. It's not, I got wet, so it's not very good. I don't have pictures with me. Thank you. But there's always, you can always contact me. Okay, yes, sure. I got an email. I can. We're a tag team. Yeah. We're a tag team. I wish you guys most visit Fiji. Yeah. All right, we'll grab your bags and I'll take you back down. Yeah, sure. Yeah, I was in Chennai போலாங்களா? 2 years. I want to take a picture with you. Is it okay for you? Sure. Along with the bell this side. இருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே இவங்க மௌரி, இவங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸுங்க, கைப்பிணை பொருட்களுங்க, மரத்துலேயும் செஞ்சுருக்காங்க. டச் எதுவும் பண்ணக்கூடாது. இது நம்ம சமோவாவில் பார்த்துருப்போம். இது பாலினீஷியன்ஸ்க்கே உரித்தான கைவினை பொருட்களுங்க. சமோவாவில் பார்க்கலாம், ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா, இங்கே எங்கெங்கெல்லாம் பாலினீஷியன் மக்கள் போனாங்களோ அங்கெல்லாம். முக்கியமாக அப்புறம் அந்த ஹவாய் தீவுகளில் கூட பாலினீஷியன் மக்கள் இருக்காங்க. ஹவாயே உங்களுக்கு பாலினீஷியன் மக்கள் ஃபஸ்ட்டு போனதானே, அப்புறம் தான் அமெரிக்கா பிடிச்சது. நம்ம பார்த்துருப்போம் அதை பற்றி. அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி சிலைகள் சிலியோட ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்கும், இதே பசிபிக் ஓஷனில் அந்த சைடு. ஸோ அங்கேயும் இதை பார்க்கலாம். ஸோ அவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருக்காங்க பாலினீஷியன்ஸ். கடைசியாக வந்தது தான் நியூசிலாண்டு 13ஆம் நூற்றாண்டில். அதுக்கு முன்னாடியே 8ஆம் நூற்றாண்டுலேயே ஹவாய் தீவுகள், ஈஸ்டர் தீவுகள், இது எல்லாத்துக்குமே போனாங்க. பாருங்கள், அவங்களோட ஃபுல்லாக எல்லாம் அதெல்லாம் இரும்பு. இது இரும்பு கட்டை இல்லை உட்டு. அப்புறம் அதெல்லாம் உட்டுலேயே தான் செஞ்சுருக்காங்க. மோஸ்ட்லி கல்லான்னு தெரில. ஆயுதங்கள், மாவோரி ஆயுதங்கள். இந்த பக்கம் மாவோரி சிலைகள், அவங்களோட முன்னோர்கள், அவங்க கும்பிட்ட அந்த தெய்வங்கள். இயற்கையும் முன்னோர்களும் தான் வழிபட்டாங்க மாவோரிகள், தமிழர்கள் மாதிரியே முதல்ல. Thanks, Nimla ma'am. Thanks for the opportunity. Thank you. Bye. Very happy to meet you, a Fiji Indian and ancestral. I have many identities. I'm a Pacific Islander, I'm an Indian. Okay. And now I'm In New Zealand. New Zealander. Okay. I also go to Samoa. And Okay. I'm a Samoan. I have been to Samoa. You've been to Samoa? Yes. Yeah, I was there 2 weeks Last 1 year back. Yeah. Very good. Yeah. And ஓகே, இங்கே பாருங்களேன், கல்ச்சுரல் இதுங்க. தலையில் நம்ம அந்த and if you go in a cemetery. Yeah, we do. Yeah. Feet, yeah. நம்ம இதில் இது பண்ணுவோம்ல, கோவில்கள் எல்லாம் தீர்த்தம் கொடுத்தா தலையில் தெரிச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரியே தலையில் இது பண்ணிக்கிறாங்க பாருங்கள். தீர்த்தம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு கல்ச்சுரல் திங் பண்ணிக்கலாம். போல வாங்க. பயங்கர சந்தோஷம் அந்த பெல்லை உங்களுக்கு காட்டினதில்ல, அது பற்றின தகவல்கள் இது பண்ணதில்ல. ஓகே, see you. Bye. நன்றி, மிக்க நன்றி.
நம்ம தனியாக வந்திருந்தோமே இதை கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. நான் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருப்பேன், பெல்லை பார்த்துருக்க முடியாது, தொட்டிருக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிட்டாங்கப்பா அண்ணன். Very much. Nice to meet you. I'll keep touch with you. Thank you. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. Thank you. நன்றி. Goodbye. Kia ora. How to say thanks in Maori? Kia ora. Kaula. Kaula. It means hello. Kia ora means thank you. Kia ora means goodbye. Kaula. நன்றி. Kia ora. தேங்க்யூ. பை பை. Take care. பை பை. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. சரி, நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு கன்டினியூ பண்ணுவோம் vlog. ஓகேவா? நம்ம தான் ஃபஸ்ட்டு யூடியூபருங்கிறாரு. இங்கே வந்து பார்த்ததில்ல, இதை பற்றி பேசியிருக்காங்க நிறைய பேர். யாரும் நேரில் வந்து பார்த்து இதை பற்றி டச் பண்ணி பேசுனதில்லை. பேர் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. அது பார்க்காமே அது நிறைய ரூமர்ஸ் தான் வரும். அதில் ஒரிசா பால் குத்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு ஓகேங்க, அவரு ஒரு நம்பர் கொடுத்தாரு. சரிங்க. நீங்கள் அவர்கிட்ட கான்டாக்ட் இருக்கா உங்களுக்கு? ஐயோ, கான்டாக்ட் இருக்குது. இப்போ இறந்துட்டாரு. ஆமாம், கான்டாக்ட் அவரு இறந்துட்டாரு. ஆமாங்க. இந்த பெல்லுடைய ஓனர் யாருன்னு ஒரு இது வச்சு கான்டாக்ட் கொடுத்தாரு. ஓகேங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஓகே, அவங்க வந்து நிறைய இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துகிறாங்க. ஓ சரிங்க. அவங்கக்கிட்டே டைரெக்டாக பேசும்போது அவர் தான் எல்லாம் சொன்னார். அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஷிப் இருந்திருக்கு அந்த காலத்தில். சரிங்க. எந்த 15th செஞ்சுரிங்களா? பிரிட்டிஷ் அப்போ பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்களா அந்த டைமில். அப்போ 19th century வந்துடும். ஓகே, பிரிட்டிஷ் டைமில் தான். சரிங்கண்ணா. பிரிட்டிஷ் டைமில் இருந்திருக்கும் போது அவங்க தாத்தாலாம் சொல்லி காது வழியாக செவி வழியாக கேட்ட ஒரு இதுதான். சரிங்க. நம்மளுடைய ஷிப் இந்த மாதிரி ரெக் ஆயிடுச்சு, ஒன்று கரை தட்டிச்சு. ஓகே. இந்தோனேஷியா பக்கத்தில், இந்தோனேஷியா ஆஸ்திரேலியாவை தெரியல, அது பக்கத்தில் எங்கே தட்டிச்சு. ஓகே. ஆனால் இப்போ அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு அது அவங்க டீட்டெயில்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. இந்த ஷிப்புடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அதெல்லாம் இருக்குமா? சரிங்க. அந்த நம்பர்ஸ்லாம் கண்டுபிடிச்சா ஓகே, எந்த ஷிப்பு உடஞ்சதுன்னு தெரியும். ஓகே, அப்போ எடுக்கலாம். ஆனால் அது வந்து லாங் ப்ராசஸ். ஓகே. ஆனால் அவர்கிட்ட பேசும்போது இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னார் அவர். ஓகே. ஸோ அதுதான் இவ்வளோ உண்மைகள் இருக்கும்போது இந்த தமிழ் யூடியூபர்ஸ் வந்து உட்காந்து பேசுகிறவங்க எதையோ ஒன்று பேசுகிறாங்க, அது சரி கிடையாது. ஓகே. வியூஸுக்காக நிறைய பேர் வந்து நெட்டில் படிச்சுட்டு சென்சேஷனல் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மை இல்லைங்க. பெல்லை பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கூப்பிட்டு காமிக்கிறோம். கண்டிப்பாங்க. இப்போ நியூசிலாந்து வந்து நீங்கள் எங்கேயாவது இங்கே டூர் போகணும் அப்படின்னா நீங்கள் அண்ணாவை கான்டாக்ட் பண்ணலாம். நார்த் ஐலாண்டில் உள்ள பெமஸ்டன் நார்த் அப்படிங்கிற டவுனில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்பர் வந்து நான் கீழே டெக்ஸ்ட் போடுறேன். நீங்கள் வந்து இன்கேஸ் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் சர்வீஸ் வேணும், இல்லை தமிழ் பெல் பார்க்கணுன்னா அண்ணா அரேஞ்ச் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, கிளம்பி விட்டோம். இந்த டீ பாப்பா மியூசியமில் இருந்து தமிழ் பெல் பார்த்தாச்சு. பயங்கர சந்தோஷம். தமிழர்களுக்கும் தமிழுக்கும் முக்கியமாக மாவுரி பழங்குடியினருக்கும் இல்லை தொடர்பையும் பார்த்தாச்சு. மௌரி பழங்குடியினையும் பார்த்தாச்சு. அந்த லேடி அண்ணாவோட ஊருக்கு தான் போகிறோம் ஈவினிங்கு, பாமஸ்டன் நார்த்து. பட் அதுக்கு முன்னாடி கேப் பாலிசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனை இருக்குது, பாலிசர் முனை. தாய்லாண்டில் ஈஸ்டர்ன் முனையில் ஒரு கேப் பாலிசர் இருக்குங்க. பயங்கரமான இடம், போகிற வழியே அட்வென்ச்சராக இருக்கும். ஒரு ரிமோட்டான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு மேலே வந்து ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது, ஒரு லைட் ஹவுஸு. பக்கத்தில் ஒரு சீல் காலனியும் இருக்குது, இந்த கடல் நாய் காலனி. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த அட்டகாசமாக இந்த கேப் பேலிஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அண்ணாவோட ஊரான பாமஸ்டன் நார்த் போகிறோம். அங்கே வந்து நிறைய தமிழர்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஈவினிங் போய் மீட் பண்ணலாம். கரெக்டாங்கண்ணா? ஓகே, சரி போகலாம். இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் வருங்களா கேப் பேலிஸ்? 2.25 மணி நேரம். 2 மணி நேரத்தில் போயிடலாம். சரி சரிங்க. அரௌண்ட் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ போக வேண்டியதான், 2 மணி நேரம் பயணம். வெலிங்டன்லேருந்து நல்லா வெளியில் வந்துட்டோம். இன்னொரு 1.5 மணி நேரம் போகணும் அந்த கேப் பேலிஸ் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. நேற்றுக்கும் இதுக்கும் அப்படியே வந்து மாறிடுச்சு. தெரிஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாக சூரியன் வர்றது டவுட்டு தான். இப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நதி அப்படியே ஓடிட்டு இருக்குது. போயிட்டு இருக்குங்க டுவர்ட்ஸ் கேப் பாலிசர். அப்படியே மலையேறி இறங்க வேண்டியதாக இருக்கு. ஓரளவுக்கு லைட்டாக வெயில் வருது. அது வந்து சவுத் வந்து சதர்ன் ஆப்ஸ் மவுண்டன்ஸு, இது வந்து தடவரா ரேஞ்ச். நான் வந்து சவுத் தான் ஃபுல்லாக மலைகளாக இருக்கும், நார்த் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும்னு நினச்சேன். இங்கேயுமே மலைகளாக தான் இருக்குது. அதான் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க வியூ. அப்படி எங்கள் அப்பா ரோடுமே பயங்கரமாக வளைஞ்சு போகுதுங்க.
இப்பதான் முதல் முறை விவசாயம் பார்க்குறேன். ஆமா, இது ஃபுல்லா விவசாயம் தான் பாது. இந்த ஊரே விவசாய ஊர் தான். ஓகே, சம்மர்ல அது விவசாயம் தான் நடந்துட்டு இருக்கு. இதுங்க இது காண இது சோளம் போட்டிருக்காங்க. சோளம், சரி. மாட்டு தீவனம். மாட்டுக்கு தீவனம் அது. மாட்டு தீவனம். மக்கள் பெருசா சோளம் சாப்பிட்றது இல்ல. சோளம் சாப்பிடுவாங்க, அதுக்கு டிஃப்ரெண்டா வரும். ஓகே. இது ஓகே. இது இரிகேஷன் சிஸ்டம். சரி சரிங்க. இந்த இதுல இரிகேஷன் சிஸ்டம். ஓகே. அந்த எண்ட்ல இருந்து ஒரு டிராக்டர் போட்டு அப்படியே ஓடிட்டே போவாங்க. ஓடிட்டே போயிட்டு ஓடிட்டே வருவாங்க. அது நீர்ப்பாசன முறைங்க இது. சொட்டு நீர் பாசனம் மாதிரி இது வித்தியாசமான பாசனம் தான். சொட்டு பேர் தான் இது. ஓகே ஓகே. ஃபுல்லாக பாருங்க எல்லாமே வந்து சோளம் தான். இதெல்லாம் மாடுகளுக்கு தீவனமாக போடுவாங்களாட்டுருக்கு. நிறைய தாவரங்களுக்கு வந்து நியூசிலாண்டுக்கே உரித்தானது. வேறு எங்கேயுமே இதெல்லாம் பார்க்க முடியாது வேறு எந்த நாட்டிலையுமே. மெயினாக இந்த சிட்டி ரோட்ஸ், இந்த சிட்டி கனெக்ட் பண்ணுற ஹைவேஸில் தாங்க கூட்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஆஃப் ரோடுக்கு லைட்டை எடுத்துட்டோம்னாலே வந்து ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதான். இது ஒரு 50 கிலோமீட்டர் போகணும் கேப் பாலிசர். ஒரு 3/4 மணி நேரம் பயணம். அட்டகாசமாக இருக்குது இங்கே இருந்து வியூ. சரி, நான் அப்படியே வெளியில் வைக்கிறேன். ஆடு ஃபார்மு. இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கு. விதவிதமான பச்சையில் அட்டகாசமான வியூ. கடலை ஒட்டி வந்துட்டோம். பிரமாதமான வியூ பாயிண்ட்டுங்க. ஐயோ, அது இப்போ லைட்டாக வெயில் வர்றதுக்கு அதுக்கும் இந்த அக்வா ப்ளூ கலர் தண்ணி அட்டகாசமாக இருக்குது இடம். அங்கேருந்து நான் போகலாம், அப்படி போயிட்டு போகலாம். இல்லை இந்த பக்கம் வழி இருக்கும். வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு, அப்படி தான் இருக்குது இடம். உண்மையாலுமே அதர்வள்ளி லேண்ட்ஸ்கேப்னா நியூசிலாண்டு தான். பார்க்குற இடத்துலலாம் வந்து மனதை மயக்கும் நியூசிலாண்டு. அதுவும் இந்த நார்த் ஐலாண்டும் அழகாக தான் இருக்குது சவுத் அளவுக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. பாருங்க, அப்படியே இந்த மலை வளைஞ்சு 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 போகுது. ஸோ இந்த நார்த் ஐலாண்டில் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டு வெல்லிங்டன் அந்த பக்கம், இந்த சவுத் ஈஸ்ட்னு வச்சுக்கலாம். சவுத் ஈஸ்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் நார்த் ஐலாண்டு அங்கே வந்திருக்கோம். இங்கெல்லாம் ஈட்ட கொஞ்சம் கலங்களாக இருக்குது தண்ணி. இப்போ அந்த இடம் பாருங்க, அழகாக இருக்குது. அடிக்கடி அங்கங்கே இந்த மண் சரிவுலாம் நடக்க மாட்டேருக்குங்க. சரி பண்ணுறதுக்கு தான் வந்து அங்கங்கே ஆளுங்க இருக்காங்க. ஸ்பீடை குறைச்சி சரி பண்ணிகிட்டு இருக்காங்க ரோடை. இது அப்படியே இந்த பிளாக் சாண்ட் பீச்சு பார்த்தா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐஸ்லேண்ட் இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குல்ல. இதே நீங்கள் வின்டரில் வந்தீங்கன்னா இல்லை ஐஸ் அந்தளவுக்கு இருக்காது. பட் இதை பச்சை பசையில் எதுவும் பார்க்க முடியாது. ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு வைங்களேன். தெற்கு பசிபிக் கடல், பசிபிக் பெருங்கடலுக்கு வந்திருக்கோம். மாறி மாறி வந்தோம். ஃபஸ்ட் எடுத்துன்னு இப்போ பசிபிக் கடலுக்கு வந்தோம், அப்புறம் டாஸ்மான் சீக்கு போனோம், மீண்டும் பசிபிக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் பறவைகள் பறக்கிறது. அடாடாடாடாடாடாடாடா, என்ன அழகாக இருக்குது காட்சி, கண்கொள்ளா காட்சி. நம்ம பக்கத்தில் போக போக அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கேன். தெரியுதா, அழகாக இருக்குல்ல. அப்புறம் பக்கத்தில் போக போக பறக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். இடம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இப்போ பாருங்க, வாவ், என்ன ஒரு காட்சி. ஐயோ, சல்லுன்னு பறந்து போயிடுச்சு எல்லாம். அடாடாடாடாடா. குவாய் தீவு இருக்குல்ல ஹவாயில், அதே மாதிரியே இருக்குங்க. ஈடன் கார்டன்ஸ்னு சொல்லுவாங்க குவாய் தீவுகளை. அப்படி ஒரு அழகான இடம். அதை ஒழுங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல மழை காரணமாக, நமக்கு வெஹிக்கிள் இல்லாத காரணமாக. இப்போ பாருங்க, இங்கெல்லாம் பஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சொந்தமாக கார் இருந்தால் மட்டும்தான் இங்கெல்லாம் வர முடியும். ஸோ நல்ல வேளை நம்ம அண்ணன் வந்தார் இன்றைக்கி, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு வராரு. இல்லைன்னா இதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. எப்படி இருக்கு பாருங்க இடம். எங்கப்பா, அது முக்கியமாக அந்த முனை. சரி, போகலாங்க. அவ்வளோதாங்க, கிளம்பி விட்டோம். கேப் பேலஸ் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க.
ஃபைனலாக 2 மணி நேரம் பயணம் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. கேப் பாலிசர் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே ஒரு மலை மேலே ஒரு கலங்கரை விளக்கம். வந்தாச்சுங்க கேப் பாலிசர். போய்ட்டு வந்துடுங்கண்ணா. வரங்களான்னு கேட்டேன், அவங்க ஆல்ரெடி போயிருக்காங்களாமா. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் பாரு, அட்டகாசமான பசிபிக் பெருங்கடல். கொஞ்சம் கஷ்டம்தான், டக்குன்னு மேலே ஏறணும். 257 படிங்க. இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இடம். எவ்வளோ அழகாக இருக்குது கடல். அதுவும் மெயினாக சன்னு வந்ததுக்கு அதுக்கும் பளிச்சுன்னு தெரியுது. அந்த பக்கம் ஒரு பெரிய கப்பல் நின்றுருக்குது. போகலாமா மேலே? வாங்க. இந்த மாதிரி கலங்கரை விளக்கம் இப்போ கூட ரீசெண்டாக ஒன்று நம்ம டன்சேனியாவில் போன ஞாபகம் இருக்கா? இந்த பெம்பாத்தீவில் போயிட்டு ஒரு லெவல் வரைக்கும் வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் போய் அப்புறம் போடாவில் போய் அதுக்கப்புறம் நடந்து போய் அந்த கலங்கரை விளக்கத்துக்கு மேலே ஏறணுமே. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சீசன் 13ல். அதுக்கப்புறம் மீண்டும் 15ல் வந்து முதல் ஒரு கலங்கரை விளக்கம் ஏற போகிறோம். வாங்க. இந்த மாதிரி கேப் நிறைய முனைகள் இருக்குங்க நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியாவிலலாம். ஸோ அதில் ஒரு முனை தான் இப்போ நம்ம வந்திருக்க கேப் பாலிசா. அப்படி ஆப்போசிட்டில் அடிக்குது. முதல் படி எடுத்து வைத்து விட்டோம். போகலாம் வாங்க. பின்னாடி கடலோட அற்புதமாக இருக்க இடம். போவாங்க. பாருங்க வியூவை. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இயற்கை பேரதிசயம் தாங்க உண்மையாக சீரியஸாக நியூசிலாண்டு. பாருங்க இந்த மலை முகடுகளும் அழகான இந்த டர்காய்ஸ் ப்ளூ சவுத் பசிபிக் ஓஷனும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 250 படி கடைசி ஒரு 7 படிக்காக காத்திருக்கும் உங்கள் குமாரும் வந்தாச்சுங்க. காற்று செமையாக இருக்க மாட்டிருக்கே. சவுண்டை பார்த்தீங்களா? ஐயோ சாமி, செம்ம காற்று. எப்படி இருக்கு இடம்? எப்படி இருக்கு பாருங்க சாமி. வந்து சேர்ந்தாச்சுப்பா. செம்ம அழகாக இருக்குது இந்த அட்டகாசமான கலங்கரை விளக்கம். கேப் பாலிசர் லைட் ஹவுஸ். கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்டது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே போக முடியுமா? மேலே போனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் மேலே போக முடியாதுங்க. சாரி, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக பூட்டு போட்டாங்க. இதை பார்த்தாலே பட் சூப்பர்ப்பா, பிரமாதமான காட்சி. அந்த இன்றைக்கி வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பு. பச்சை பசேல் மலைகள், கீழே அப்படியே ரக்டு ரோட்ஸு, ஒரு குட்டி வீடு, அந்த பக்கம் அற்புதமான மாபெரும் பசிபிக் பெருங்கடல். இதுக்கு மேலே என்னங்க வேணும் இயற்கை அதிசயம்? நியூசிலாண்டு வாய்ப்பே இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம 17ஆவது எபிசோடில் இருக்கோம். அத்தனையும் அள்ளிட்டோம். ஆறு, ஏரி, மலை, கடல், விலங்குகள் அப்படின்னு. இந்த பக்கம் பாருங்கள். ஸோ இதில் தான் வரணும் வந்தோம். கடைசி ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடு தாங்க. பட் ஓகே, சமாளிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கா இடம்? என்ன காற்றடிக்குது பாருங்க. முட்டை என்னை அடித்து தூக்கிட்டு போயிட மாட்டேருக்குது. தூக்கிட்டு போய் கடலில் போட்டுரு மாட்டேருக்குது பசிபிக் பெருங்கடலில். எவ்வளோ காற்றடித்தாலும் அசரமாட்டான் உங்கள் குமார். அப்படியே எனக்கு வந்து இந்த ஹவாய் தீவுகள், குவாய் தீவில் இருக்க மாதிரியே ஒரு உணர்வு. அப்படியே இந்த பக்கம் பார்த்துடலாமா? நான் வாழ்நாளில் பார்த்த மிகச்சிறந்த இடங்கள்ல இதுவும் இருக்குங்க கண்டிப்பாக. இதில் வந்து யோசிக்கவே வேண்டாம், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். பாருங்க லேண்ட்ஸ்கேப். ஐயோ இங்கேருந்து வந்திருக்கோம். கேமராவே அடிச்சு போயிட மாட்டேங்குது சாமி. எப்படி காத்திருக்குது பாருங்க.
என்ன ஷாட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 பக்கம் கடல், கம்பீரமாக நிற்கிற இந்த பாலிசர் லைட் ஹவுஸ். ஸோ இந்த கடும் புயலையும் சமாளித்து வந்துட்டோம். அப்படியே போகலாமா? இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். மேரிடைம் நியூசிலாண்டு, கேப் பாலிசர் லைட் ஹவுஸ், இந்த டைரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 1897 வந்து முதல் முறையாக லைட் ஹவுஸ் அமைச்சிருக்காங்க. 78 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து ஒசரத்தில் இருக்குது. த லைட் ஃப்ளாஷஸ் ட்வைஸ் எவ்ரி 20 செகண்ட்ஸ் அண்ட் கேன் பி சீன் ஃபார் 26 நாட்டிக்கல் மைல்ஸ். 48 கிலோமீட்டர் வரைக்கும் இதில் இருக்க அந்த லைட் வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க. ஸோ இது மாதிரி தவறி போகும் கப்பல்களுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது. இதான் வந்து நிலன்னு சொல்லி கரெக்டாக எல்லாம் வந்துருங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் 1986 ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. லைட் ஹவுஸ் கீப்பர் ஆல்சோ தூக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கீப்பர் இருந்திருப்பாங்கன்றிருக்கு. ஸோ ஆப்ரேஷன் இப்போல்லாம் வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக், மானிட்டர்ட் பை கம்ப்யூட்டர் அண்ட் மேரிடைம் நியூசிலாந்து ஸ்டாஃப் இன் வெலிங்டன். ஸோ இப்போ யாரும் இல்லை, இங்கே ஒரே ஒரு வீடு இருக்குது. இங்கே அது யாருன்னு தெரில. நான் நினச்சேன் இங்கே ஏதாவது இந்த லைட் ஹவுஸை வந்து பராமரிக்கிறவன்னு நினச்சேன். இல்லை, இது கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. போலாமா? வாங்க, அப்படியே கடலையும் பார்த்துட்டு போயிடலாம். மண்ணே இல்லை பெருசாக, இல்லைலாம் குறை கல்லாக பாறைகளாகவும் இருக்குது இந்த பீச்சு. ஓகே, இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இந்த பக்கம் எதுவுமே இல்லைங்க. அப்படியே போனீங்கன்னு வைங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுதான் ஃபுல்லாக பசிபிக் பெருங்கடல் தான். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக சிலியில் போய் ஜாயின் ஆகிருங்க. இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னா அண்டார்டிகா, இப்படி போனீங்கன்னா வந்து இதுங்க சிலி. சரி, அப்படியே கிளம்பலாமா? அங்கே ஒரு சீல் காலனி இருக்கு, அப்படியே அதையும் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புவோம். லைட் ஹவுஸ் அங்கே அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டோங்க. என்ன காற்று! ஸோ இதாங்க இந்த ஏரியாவோட ஃபர்சீர் காலனி. நியூசிலாந்து ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி கடல் நாய்களை பார்த்துட்டு இருக்கோம். 2வது 3வது 4வது எபிசோட்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கேயும் வந்து பார்த்துட்டு போயிடலாம். இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது பார்க்கலன்னா எப்படி? ஆடா, சவுண்டு கேட்குது. இங்கே தான் இருக்குதுங்க. படுத்து கிடக்குதுங்க குட்டி. சத்தியமாக எதிர்பார்க்கல. ஒன்று ஜூம் பண்ணி எடுத்துடலாமா? எவ்வளோ க்ளோஸ்அப் இருக்குது பாருங்கள் கடல் நாய். இது தூரமாக இருக்குது. என்ன வியூ பாருங்கள், மவுண்டெயின்ஸோடு பார்க்கும்போது இந்த வியூவு. பா, க்ளோஸ்அப்பில் பாருங்க. கொட்டாய் விடுறதே அழகு தான். ஓ, இன்னொன்று படுத்து கிடக்குது. ஆமாம்மா, 2 அது இடையில படுத்துருக்குது. என்னடா நானும் பார்க்காம தெரியாமல் பார்த்துட்டு இருக்கிறேன். சீ லயன் தான் கடல் சிங்கம். இது வந்து கடல் நாய். அழகாக இருக்குல்ல? நமீபியாவில் பார்த்தோம், நியூசிலாண்டில் ஒரு 3 இடத்துல பார்த்துருக்கோம். இது 4வது இடத்துல வந்து பார்க்குறோம் மீண்டும் கடல் நாய். நானும் பக்கத்தில் பார்க்க ட்ரை பண்ணுறேன். எப்படி எட்டி பார்க்குது பாருங்க. ஐயோ, பார்த்தீங்களா? பயமுறுத்துது. இருந்தாலும் வேகமாக ஒடிக்காருங்க, கடிக்க வரும். இது ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப அங்கே கொட்டாய் விடுது. பார்க்குது, ஏன்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன், நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன். காட்டு கத்துற இடம் வந்து காதுலேயே அப்படிங்குது. என்ன பண்ணுறது, எங்கள் மக்களுக்கு காட்டுங்களே உங்களைய கொஞ்சம் இது பண்ணிங்க. தூங்கலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் டைம் உங்களுக்கு தூக்கம் தானே. மக்களுக்கு கொஞ்சம் காய்ச்சி தந்துட்டு தூங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? என்ன வியூ பாருங்கள், இந்த காட்சி பாருங்கள், என்ன ஷாட்டு! பா, அந்த ரக்டு மவுண்டெயின்ஸ்க்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இந்த க்யூட்டான கடல் நாய்க்கும் கொட்டாய் விடுறதுக்கும். ஐயா, அப்புறம் இங்கேயே 2 இருக்குது, 3 இருக்குது. உருங்குதுங்க. நம்ம அப்படியே போகலாம். அங்கே நிறையா இருக்காமா. 10க்கு மேலே படுத்து கிடக்குதுங்க. தெரியுதா? இங்கே பாருங்க, இது ஒன்று படுத்துருக்குது. இது வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, எத்தனை படுத்து கிடக்குது பாருங்க. எல்லாம் வெயிலில் வந்து அப்படியே சுகமாக படுத்துட்டு தூங்கிட்டு கொட்டாவி விட்டுட்டு. சவுண்டை பார்த்தீங்களா? இன்னொன்று எங்கள் அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கு பாருங்க. வாங்க வாங்க, சவுண்டு பயங்கரம். இங்கெல்லாம் எல்லாம் பயங்கர டயர்டாக படுத்து கிடக்குதுங்க. அந்த பக்கம் நிறையா இருக்குதுங்க. இப்போ தான் புரியுது ஏன் இதை ஃபர்சீர் காலனின்னு சொல்கிறாங்கன்னு. காலனினால என்ன, ஏகப்பட்ட விலங்குகளோ மனுஷங்களோ இருக்கிறதுனா காலனிம்பாங்க, ஒரே இடத்துல இருக்கிறது.
அது இந்த பேக்ட்ராப்பில் இதை பார்க்கறது தான் வந்து உச்சக்கட்ட ஆனந்தமே. அங்கே பாருங்க 2 சண்டை போடுதுங்க நிலத்துக்கு வந்துட்டு. இங்கே பாருங்க செம ஓடுது. அந்த பக்கம் ஒன்று ஓடுது பாருங்க. ஏகப்பட்டது படுத்து கிடக்குது. சவுண்டு கொடுக்குது பாருங்க. எத்தனை படுத்துருக்குது பாருங்க. 100 கணக்கில் இருக்குங்க இங்கே சுற்றியும். நம்ம நமீபியாவில் 1000 கணக்கில் பார்த்தோம். இங்கே அந்தளவுக்கு இல்லைனாலும் இங்கே நிறைய இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரே இடத்துல இவ்வளோ பார்க்குறது இங்கே தான். இந்த பக்கம் பாருங்கள் ஏகப்பட்டது படுத்துருக்குது. ஐயோ தண்ணிக்கிட்டே போகலாம். கடல் பக்கத்தில் தான் பயங்கரமாக இருக்குது. சவுண்டை பாருங்க. சரி இல்லை கடல் ஆனந்தமாக குதிக்குதுங்க. இங்கே வந்து ஜம்முன்னு எல்லாம் படுத்துருக்குதுங்க. இங்கே பாரு அம்மா குட்டி அதாங்க சாப்பிட்றதுக்கு கடல் போகுதுங்க. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு நிலத்துக்கு வந்துடுதுங்க. இவ்வளோ தாங்க இதுகளோட முக்கிய உணவே வந்து இந்த கடல் சின்ன சின்ன மீன்கள். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த ஸ்குவிட்டு கணவாயின்னு சொல்லுவோம்ல, அங்கே கத்திக்கிட்டு இருக்குது பாருங்கள் இங்கே சவுண்டு. ஐயோ அங்கே பாருங்கள் என்ன காட்சி ஓடுது. தண்ணிக்குள்ளே போய் அங்கேருந்து ஏகப்பட்டதெல்லாம் தண்ணிக்குள்ளே ஓடுதுங்க குதிக்கிறதுக்கு. இந்த பக்கம் வருதுங்க ஒன்று என்னை நோக்கியே வருது. அது பாட்டுக்கு ஓடுது. அது ஆக்சுவலாக பயம், நம்மளை பயமுறுத்துறதுக்காக கடிக்கிற மாதிரி இது கொடுக்குறது. பட் நம்மளை பக்கத்தில் வராதுங்க. நிறைய பெருசு பார்த்துருக்கோம், குட்டி பார்க்குறத வித்தியாசமாக இருக்குது. என்ன அழகாக தத்தி ஓடுதுங்க கடலில். அங்கே பாருங்கள் இதாகிட்டுருக்கு. ஜூம் பண்ணி எடுத்து போடுறேன் இருங்க ஃபோனில். இடம் எப்படி இருக்குது. அதை விட இந்த க்யூட்டான கடல் நாய்கள் பர்சில்ஸு நியூசிலாண்டுக்கே உரித்தானது 100 கணக்கில் படுத்துருக்குதுங்க. அங்கே பாருங்கள் நீந்திட்டு இருக்கு பாருங்கள். ஜாலியாக நீந்திட்டு இருக்குங்க கடலில். இந்த பக்கம் எல்லாம் இடத்துல படுத்துருக்குங்க. என்னை நோக்கி வருதுங்க ஒன்று. ஐயோ பார்த்தீங்களா என்னை நோக்கி வருது. ஓடிடுச்சு. ஐயோ இது பெருசு ஒன்று படுத்துருக்கு. பார்க்குது யாரா வேணும். சூப்பராக இருக்குங்க பாருங்க. குட்டிக்கெல்லாம் போகுது பாருங்க. இதில் வந்து தண்ணிக்கு தெரியுதா. இருந்தால் கஷ்டப்பட்டு எடுக்கலாம். எங்கே திரும்பினாலும் அதுதான் இருக்குது. அங்கே பாறைக்கடி கடையெல்லாம் படுத்து கிடக்குதுங்க. ஆனந்த தாண்டவம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இந்த நாய்கள் ஒன்று அதை விட பயங்கரம். இந்த வந்து அழகான இந்த மலைகளும் இந்த அற்புதமான இயற்கை லேண்ட்ஸ்கேப்பும் தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். வெற்று உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க. சீரியஸாக பெருசெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க. குட்டிக்கு தாங்க பயமுறுத்துகிற மாதிரி வருதுங்க பக்கத்தில். பெருசுகள்லாம் ஒன்று நகர்ற மாதிரி. ஐயோ பார்த்தீங்களா பயமுறுத்துகிற மாதிரி பக்கத்தில் வருது. சரி கிளம்புவோம் வாங்கியிருந்து. டைம் ஆயிடுச்சு. திகட்ட பார்த்தாச்சு. 2 சண்டை போடுது பாருங்க. எப்படி சண்டை கத்துதுக்கு பாருங்க. 2 பெருசு பயமுறுத்துதுங்க. ஓகே சூப்பருங்க. வளைச்சி பார்த்தாச்சு. சரிங்க அப்படியே பாமிஷன் நார்த்து நோக்கி போகும். வேறு ஏதாவது இடம் இருந்தால் அப்படியே வேடிக்கை பார்த்து போகலாம். இப்போ சூப்பராக ஃபர்சீலிங் பாருங்க பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள் போகிற வழியில் என்ன அழகு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்களே பார்த்துட்டே வாங்க. ஃபுல்லாக பிளாக் சாண்ட் பீச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது சாண்டிங்க. அங்கே பார்த்த மாதிரி இல்லை. ஒரு சேஞ்சும் இல்லை. எனக்கு அப்படியே வந்து ஹவாய் தீவு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதே பாலினீஷியன் மக்கள் தாங்க வந்து ஹவாய் தீவிலையும் போய் செட்டில் ஆனாங்க. நியூசிலாண்டு வரதுக்கு முன்னாடி 8ஆம் நூற்றாண்டில் வந்து பாலினீஷியாவிலேருந்து, அதாவது இந்த குக் ஐலாண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா, இங்கிருந்து தான் வந்து இதுக்கு போனாங்க ஹவாய் தீவுகளுக்கு. அதுக்கப்புறம் தான் 13ஆம் நூற்றாண்டில் நியூசிலாண்டு வந்தாங்க. எல்லாமே தைவான்லேருந்து வந்தவங்க தானே மோஸ்ட்லி. இதெல்லாம் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் நடந்தது தான் பாலினீஷியாவிலேருந்து அப்படியே ஒவ்வொரு இடமா பிரிஞ்சது. ஈஸ்டர் ஐலாண்ட் போனது, அப்புறம் ஹவாய் தீவுகள் போனது, ஃபைனலாக வந்தது தான் நியூசிலாந்து. பிடிச்சிருக்குங்களா? ஒரு ரிமோட்டான ஒரு இடத்துல வந்து பிரமாதமான ஒரு ஓஷன் டிரைவ் உணர்வு.
பாருங்க பா, இந்த பிளாக் சாண்ட் பீச்சுக்கும் அந்த அக்வா ப்ளூ கலருக்கும் ஆப்போசிட்டில் அந்த பச்சை பசேல் மலைக்கும் இடையில இந்த க்யூட்டான ரோடுக்கும் பாமி அப்படின்னு கூப்பிட்றாங்க இவங்க, பாமிஸ்டன் நாட்டை. ஸோ அது கிட்டத்தட்ட வந்தாச்சு, இன்னொரு 50 கிலோமீட்டருங்களா, 36 கிலோமீட்டர்ஸுங்க, பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள் இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல்லாக சோளம் தான் போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள் விண்மில் பாருங்கள் எத்தச்சோடு இருக்குதுன்னு. இந்த சைடு ஃபுல்லாக நிறைய விண்மில்ஸ் இருக்குங்க. இந்த நார்த் ஐலாண்டோட சவுத் பார்ட்டே ஃபுல்லாக பயங்கர விண்டியாக இருக்குது, வெலிங்டன் பக்கத்தில் ஏரியாலாம். அதனால் இது அழகாக வந்து பவர் ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கிறாங்க, மில்ஸ் யூஸ் பண்ணி. பெருசு இதுவே போகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவோ விண்மில்ஸ் பார்த்துருக்கேன், இது பயங்கர ராட்சச சைஸில் இருக்குங்க விண்மில். இது ரோட்டு மேலே பாமிஸ்டன்னா நியூசிலாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அத்லெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சிட்டி. சும்மா ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கோம், காலேஜுக்கு. அண்ணா ஊருக்கு வந்தாச்சு, பாமிஸ்டன் நார்த். இதை பாமி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ யூனிவர்சிட்டிக்குள்ளே போகலாம். எல்லாம் முடிஞ்சது, மணி 6 மணி ஆகுது, 6:30 ஆகுது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாம் வாங்க ஃபைனலாக யூனிவர்சிட்டிக்கு. அப்படிங்களா? ஓகேங்க. பிக் ஓகே. அவங்க படிக்க வரணும்னா அவங்களே டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். massey.ac.nz. சரி சரிங்க. அவங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களே அப்ளை பண்ணி இது கன்சல்டன்ட்டுக்குலாம் போகணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. வெப்சைட் இப்போ எந்த யூனிவர்சிட்டி இருந்தாலும் நியூசிலாந்துல, இது பாலிடெக்னிக்கா இருந்தாலும் அவங்களே அவங்களுடைய கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்களே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணிட்டு அவங்களே டைரக்டா எல்லாம் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணலாம். கன்சல்டன்ட் கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. அவங்களே பண்ணி முடிச்சுட்டு வரலாம். ஏன்னா கன்சல்டன்ட் நிறைய ஏமாத்துறாங்களே இப்பெல்லாம். ஆமாம். அந்த மாதிரி பண்றதுக்கு இவங்களே பண்ணலாம். எல்லாம் டிஜிட்டல் தான் இப்போ, இவங்களே பண்ணலாம். இது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து வெட்டினரி பில்டிங். இது சரி சரிங்க. வெட்டினரி பில்டிங்ல அந்த யூனிவர்சிட்டி பேர் என்னங்கண்ணா? மேசி வெட்டினரி வெட் கேர். ஓகே. இல்ல ஓவரால் யூனிவர்சிட்டி பேருங்க? மேசி யூனிவர்சிட்டி. MASSEY. ஓ, மேசி யூனிவர்சிட்டி. இதுதான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டிங்க இதில். ஸோ எல்லாமே என்ன சொல்ல வர்றாருன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சென்னையிலேருந்தும் சரி, வேறு ஸ்டேட்ஸ்லேருந்தும் சரி, இது மாதிரிலாம் ஏஜென்ட்ஸ்லாம் த்ரூ ஏஜென்ட்ஸ் மூலிமா அப்ளை பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணி வராங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆக்சுவல் ஃபீஸ் மட்டும் ஆன்லைனில் டைரெக்டாக இவங்க வந்து அஃபிஷியல் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ணி வர முடியும். ஏஜென்ட்டே யாரும் தேவையில்லை அப்படிங்கிறார். ஸ்கூல் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டிங்க. இதில் எல்லாமே இருக்குது. மெடிசனும் இருக்க மாட்டிருக்கு, மெடிசன் சம்மந்தப்பட்டது. இது வெட்டினரியும் இருக்குங்க. ஸ்கூல் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங் காம்ப்ளெக்ஸ். யூனிவர்சிட்டினா இப்படி இருக்கணும், சும்மா பச்சை பசேல்னு பெரிய யூனிவர்சிட்டி. ஸ்கூல் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் இது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து படிக்கிறாங்க, மேசி யூனிவர்சிட்டி. கன்சல்டன்ட் போயிட்டு ஏமாற வேணாம். ஓகே ஓகே. அதனால் லட்சமாக காசு கொடுத்து வராங்க. அதான் அதே மாதிரி பார்ட் டைம் ஜாபை நம்பி வர வேணாம். ஓகே. அவங்க வந்து படித்து முடிச்சு நல்ல ஜாப் கிடைச்சா ஓகே. ஓகே. இல்லை அவங்களுடைய பேங்க் பேலன்ஸை வச்சு இருந்துக்கிற அளவுக்கு அட்லீஸ்ட் ஓகே 3லேருந்து 3 மாதமாவது மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஓகே பேங்க்கில் கேஷை வச்சுட்டு வந்தால் ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்களாம். ஓகே. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக. சரி சரிங்க. ஓகேங்க. ஸோ அதான் இந்த ஸ்கேம்லாம் இது பண்ணாதீங்க. சரி ஓகேங்க, போகலாம் பிரதர். வந்தாச்சுங்க அண்ணா ஊர் பாமிஸ்டன் நார்த் வந்துட்டோம். இது ஒரு குட்டி ஒரு டவுன் ஆர் சிட்டின்னு வச்சுக்கலாம். இது இந்த ஊரோட சிட்டி சென்டர். 5th largest city நியூசிலாந்து. ஓ, குட்டி டவுன்லாம் இல்லை நியூசிலாண்டில் உள்ள 5வது மிகப்பெரிய சிட்டி. ஃபஸ்ட்டு ஆக்லாண்டு, செகண்ட் கிரைஸ்ட் சர்ச்சு, 3வது இப்போ நம்ம வந்த வெலிங்டனு, 4வது டனிடன், 5வது வந்து பாமிஸ்டன் நார்த். எல்லாமே பார்த்தாச்சுங்க. இன்னும் ஆக்லாண்ட் மட்டும் பாக்கி இருக்குது, அது கடைசியாக போக போகிறோம். ஸோ 5 பிகர் சிட்டிஸும் பார்த்தாச்சு. பட் பிகர் சிட்டிஸ்னு சொல்கிறீங்க, டனிடன் ரொம்ப சின்னதாக இருந்தது, இது அதை விட சின்னது. அந்த இடத்த வச்சு இது பண்ணுவாங்க. சரிங்கண்ணா. அப்போ இது டவுன் தான். ஆக்சுவலாக டனிடனே டவுன் தான் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. நியூசிலாண்டை பொறுத்தவரை ஹையஸ்ட்டுங்க, அவ்வளோதான். நம்ம பொறுத்தவரை இது டவுன் தான். நம்ம பொறுத்த வரைக்கும் இது ஈரோடு கூட கிடையாது. ஓ, அதான். இது இங்கே என்ன ஸ்பெஷலுங்க? இது என்ன ஏதாவது யூனிவர்சிட்டி மேசி யூனிவர்சிட்டி எப்படி டனிடன் அந்த ஒட்டாகா யூனிவர்சிட்டி மாதிரி இது இந்த மேசி யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ். IPU இருக்குது,
யூகால் இருக்குது, இதில் யூனிவர்சிட்டிஸுங்களா எல்லாமே? யூகால் பாலிடெக்னிக். ஓ பாலிடெக்னிக், ஓகே. நிறைய கேரளாக்காரங்க வராங்கல்ல நர்சிங்க்கு, ஆமாங்க. அந்த யூகால் போகிற வழியில் டச் பண்ண அதே ஒரு எடுத்து இதை திரும்ப போயிடலாம். ஓ சரி சரிங்க. அது இது பண்ணுவாங்க. சரி சரிங்க. அது இல்லாமல் இங்கே வந்து ஃபோன்டேரா ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து லிண்டன் ஆர்மி பேஸ் இருக்குது. ஓகே. ஆக்கியா ஏர்ஃபோர்ஸ் உடைய ஏர்பேஸ் இருக்குது. இங்கேருந்து இன்னொரு 1/2 hour நியூசிலாண்டோட ஏர்பேஸ். ஓகே. இந்த ஏர்பேஸ் சரி சரிங்க. இதுதான் மெயின். ஓகே. இது சென்ட்ரல்லாம் இருக்குது. ஓகே. இங்கேருந்து வெலிங்டன் போனால் 2 hourல போயிடலாம். ஓகே. இந்த சைடில் நேப்பியர் போனால் 2 hourல போயிடலாம். ஓகே. நியூ பிளைமத் போனால் 2-2.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஓகே. இந்த சைடில் ஆக்லாந்து போனோம்னா டோப்போ போனோம்னா Okay. 3.5-4 மணி நேரத்தில் போயிடலாம். ஓகே. ஓகே. இது சென்ட்ரல். ஏன்னா இங்கே வர ட்ரக்லாம் இருக்குல்ல, ஆமாங்க. ட்ரக்லாம் வந்து சவுத் ஐலேருந்து பொருள்லாம் எடுத்துன்னு வரும். ஓகே. இங்கே தான் மெயின் ஸ்பாட்டு. இங்கே தான் எல்லாம் வேர் ஹவுஸ்லாம் இருக்குது. சரி சரிங்க. அங்கே போயிட்டு அந்த பொருளை ஸ்வாப் பண்ணுறது, இந்த ட்ரக்கை பார்க் பண்ணுவாங்க. ஓகே. இங்கேருந்து பொருள் போகிறது சவுத் ஐலேருந்து போகுதுல்ல, ஓகே. அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு மறுபடியும் அவங்க இந்த சைடில் போயிடுவாங்க. ஓகே. ஸோ சவுத்தில் இருக்கிற விலையை வச்சதெல்லாம் இங்கே வரும், ஓகே. இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே போகும். சரி. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அந்த ட்ரக் பேஸ்னா அதான் ஓகே. சென்ட்ரல், வெரி வெரி சென்ட்ரலாக இருக்கிறதுனால ஓகே. எல்லாத்துக்கும் ஈஸி. சரி சரிங்க. அந்த கான்ஃபரன்ஸ்லாம் நடக்குதுல்ல, சென்ட்ரலாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் 2 ஐலண்ட் மீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இங்கேருந்து அவன் அங்கே போனோம். வெலிங்டனில் வந்து பாப்புலேஷன் அதிகம், டிராஃபிக் அதிகம். ஓகே. இங்கே வந்து டிராஃபிக் கம்மி, ஓகே. பாப்புலேஷன் கம்மி, ஆக்சசிபிலிட்டியாக இருக்கும். கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி சரிங்க. இங்கே கான்ஃபரன்ஸ் சென்டர் இருக்குது, கன்வென்ஷன் சென்டர். அங்கே போயிட்டாங்கன்னா அங்கேருந்து போயிட்டு நடந்து போகிற அளவு தான் எல்லா டவுன் ஃபுல்லாக. ஓகே. ஹோட்டல் எல்லாமே இருக்குது. சரி சரிங்க. இப்போ இவரை தான் பார்க்க போகிறோம். இவர் தான் யாவைன்னு. அதான் அந்த மாவுரியில் வந்து நிறைய ட்ரைப்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே நிறைய வகைகள் ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவரோட சீஃப் அதான் ஊரில் இருக்கிற இந்த ஊருக்குன்னு ஒரு ட்ரைப் இருக்கும். ஓகே. ஓகே. அந்த ட்ரைபோடைய சீஃப் இவர். ஓகே. இவர் தான் வந்து கிறிஸ்டியானிட்டி இது பண்ணி அவங்கள வந்து பீஸ்ஃபுல்லுக்கு எடுத்துன்னு வந்தார். ஓகே. ஓகே. பீஸ்ஃபுல். ஏன்னா 2 ட்ரைப்ஸ் நம்ம ஊரில் எப்படி 2 குரூப். இல்லை நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க, இதை பற்றி பேசுகிறீங்க, சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டுருக்காங்களா, சண்டை போட்டுருக்கும் போது இவர் போயிட்டு அந்த சண்டைலாம் வேணாம். ஓகே. அது இல்லாமல் ஒயிட் பீப்புள் அவங்க யூரோப்பியனும் இருந்தாங்க இல்லைங்களா, ஓகே. யூரோப்பியன் கிட்டே நெகோஷியேட் பண்ணி ஓகே. எல்லாம் புரிய வச்சு ஓகே. அதை 2 பேரையும் சமாதானம் பற்றி ஓகே. ஊரை ஓரளவுக்கு அமைதியாக எடுத்துன்னு வந்து முக்கியமான ஆள் இவர். ஸோ இந்த பேமி அமைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவர் தான். காரணம். ஓகே. ட்ரைப் ஆளுங்களும் ஒரு முக்கியமான காரணம். டிபிடி டிஆஆ வித்தியாசமாக இருக்குது ஒரு பேர் நேம். டிபிடி டியாவே ஆவே. டியாவே ஆவே. ஓகே. டியாவே ஆவே. 1820. அதான் கரெக்டாக இவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் பிறந்திருக்காருங்க. அதாவது இந்த சைன் ஆகிறதுக்கு முன்னாடி வைட்டாங்க 1840 சைன் ஆகுது, அதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம இந்த ரிபப்ளிக் ஸ்கொயர், ஃப்ரீடம் ஸ்கொயர்னு போவோம்ல, அந்த மாதிரியான ஸ்கொயர் தான் வந்து இந்த ஊருக்கு இதுங்க. ஓகே. ரீஜன்லேருந்து எங்கள் வேட்டாமார்க்கு போயிருப்பாங்க, ஓகே. வேறு எதாவது போயிருப்பாங்க, அவங்களோட பேரெல்லாம் இருக்கும். ஓகே. அது வந்து கடைசியாக வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஓகே அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணுவாங்க. சரிங்க. சொல்லிட்டோட நடக்கும். ஓகே. 1914 to 18 பாமஸ்டன் நார்த் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர்ஸ் மெமோரியல். ஸோ முதலாம் உலகப் போரில் இருந்தவங்க ஜென்ரலாக அப்படி போட்டிருக்காங்க. பட் ஆனால் 2ல் இறந்தவங்களுக்குமே வந்து இது நினைவிடமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க. World War I 14 to 18, World War II 39 to 45. அதோட இன்னொருன்னா இவங்க எல்லாம் நிறைய ஸ்ட்ரீட் நேம் இருக்கு. ஓகே. அந்த ஸ்ட்ரீட் நேம்லாம் இவங்க ஒருத்தருடைய பேர் இருக்கும். ஓகே. அந்த ஒரு பேரில் இருக்கிற ஸ்ட்ரீட் நேம்க்குலாம் ஆன்சாக் சிம்பிள் ஒன்று வரும். பாப்பி சிம்பிள் வரும். பாப்பி ஃப்ளவரோட சிம்பிள். சரிங்க. அந்த சிம்பிள் அங்கே ஒட்டி வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அதுனா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓ இவர் World War II, World War I அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகே. அப்படின்னு அதை பண்ணியிருக்காங்க. சரி சரிங்க. பார்லிமெண்ட் நம்ம ஊரில் சட்டசபையெல்லாம் சொல்கிறோம். ஆமாம் ஆமாங்க. இந்த பில்டிங் தான் இந்த ஊருக்கு கவுன்சில் பில்டிங். ஓகே. அங்கே இருக்கு பாருங்க. இந்த ஊரோட கவர்மெண்ட் பில்டிங் மாதிரி. ஸோ இந்த ஊரோட கவர்மெண்ட் பில்டிங் அதுலேயும் பாருங்கள் மாவோரி அந்த சிலை இருக்குது பாருங்களேன், ஆர்டிஃபேக்ட்டு. எல்லா இடத்துலையுமே இந்த மாவோரி அவங்களோட கலையும் சரி, அவங்களோட இது எல்லாமே பார்க்கலாம். அதான் அவங்களோட அதை வந்து அவங்க சிலையை செஞ்சு கும்பிட்றாங்க. கும்பிடல, அவங்க ஒர்ஷிப்னு சொல்ல முடியாது. அவங்க வச்சு அவங்களாம் வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி. ஓகே. ஓ அதான் காவல் தெய்வம். ஆமாம் அதே தான் காவல் தெய்வங்கள். கரெக்ட். நம்ம பேசியிருக்கோம், சமூகத்தில் கூட பார்த்துருப்போம் இதெல்லாமே. ஸோ முன்னோர்கள் தான் இன்னும் நம்ம வழி நடத்துகிறாங்க, காப்பாற்றுறாங்கங்கிற இதில் அவங்கள சிலையாக செஞ்சு வச்சு இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே இதுதான். அது ஒன்று ஒரு ஸ்டோரி இருக்குது. அதான் லெஜண்ட் சேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருக்கேன் நான். சிட்டி கவுன்சில் பாமஸ்டன் நார்த் அலைஸ் பாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க அவங்க. எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி அப்படியே மாறிடுச்சு. ஓகே.
சிட்டி கவுன்சில் இங்கே தாங்க கவர்மெண்ட் சம்மந்தம் ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே. இப்போ ஒரு 4-5 வருஷமாக நம்ம முதல்லலாம் பாமஸ்னர் தான் அந்த எல்லா கார்லேயும் அவங்க கார்லலாம் வரும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பிராண்ட் ஆக்கிட்டாங்க, பாமி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஓகே. பாமினா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்கே தான் நடக்கணுங்களா? ஓகே, சரி போகலாங்களா? ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த சிட்டி சென்டர். நிறையா சிட்டி சென்டர்ஸ் போயிருக்கோம். எங்கே போனாலும் பச்சை பசையில் லானில் வச்சு ஃபவுண்டைன் வச்சு டேஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா. இங்கே பார்த்தீங்களா அரேஞ்சு மேரேஜ் இந்தியா ரெஸ்டாரண்ட்டு. இது கேரளாக்காரர் வச்சுருக்காருங்களா? கேரளாக்காரங்க. ஓகே ஓகே. ஸோ இந்திய சாப்பாடு பிடிச்சவங்க இங்கே வந்து சாப்பிடுவாங்க. கேரளா சாப்பாடு. கேரளா சாப்பாடு கிடைக்குங்க இங்கே? ஓகே. இங்கே தான் நிறைய கேரளாக்காரங்க இருக்காங்களே, சொன்னார்ல அண்ணா. எல்லாம் நர்ஸாக வந்தவங்க அது இது நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. பக்கத்தில் போனால் உங்களுக்கு குச்சிருப்பாங்க, கொடுக்கல டக்குன்னு குச்சிரு, அவ்வளோ போயிருக்கு. இந்த அட்டகாசமான இடத்துல இந்த இது முடிச்சிடலாம். பிரமாதமாக முக்கியமாக இன்றைக்கி வந்து அந்த தமிழருக்கும் மாவோரி பழங்குடியினருக்குமான அந்த தொடர்பு, தமிழ் பெல், அது பார்த்ததில் எனக்கு பயங்கர சந்தோஷம். அதை காட்டினதில், அதை டச் பண்ணி பார்த்ததில், அதை பற்றின விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டதில், முதல் முறையாக தமிழில் அதோட இருக்கிற மியூசியத்திலேயே போயிட்டு அதை பர்மிஷன் வாங்கி அதுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம கௌதம் அண்ணாக்கு நன்றி. இல்லைன்னா இதை பார்த்துருக்க முடியாது. ஸோ சூப்பராக போய் நேரில் பார்த்து அதை உங்களுக்கு நேரில் காட்டினது எனக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணியிருக்காங்க அந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் இப்போ வேலைகளுக்காகவும் 19th century வந்து நம்ம பார்த்துருப்போம். சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் இருக்கிற தமிழர்கள், ஃபிஜி தமிழர்கள், இவங்கெல்லாம் பார்த்தோம். ஸோ இது மாதிரி உலகமெங்கும் நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம தமிழ் சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்க்குறதும் அதை வந்து பகிர்ந்துக்கிறதும் பயங்கர ஒரு சந்தோஷமான விஷயம். உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் அது மட்டும் பார்க்கல, பிரமாதமாக போய் அந்த லைட் ஹவுஸு, அந்த பீச்சு, முக்கியமாக அந்த ஃபர்சீல்ஸு, இது எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. பயங்கர ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பாமஸ்டர்நாத் வந்தாச்சு. நாளைக்கு காலையில், இன்றைக்கி இங்கே தான் தங்குறேன்னா கூட, நாளைக்கு காலையில் இங்கேருந்து பஸ்ஸு, இன்டர்சிட்டி பஸ்ஸு, அதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். வேற ஒரு ஊர் போக போகிறோம். முக்கியமாக ரொட்டாருவா, அங்கே தான் மாவோரி பழங்குடியினர் அதிகமாக இருக்காங்க. அவங்கள பார்க்குறோம். ஹாட் பூல்ஸு, முக்கியமாக இன்னும் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணல, என்னது வாட்டர் அட்வென்ச்சர்ஸ், ரிவர் ராஃப்டிங், இது ஜெட் போட்டு, இதெல்லாம் பண்ண போகிறோம் ரொட்டாருவாவில் போய். சரி, அடுத்த எபிசோடில் இங்கேருந்து கிளம்பி நம்ம ரொட்டாருவா போகலாம். அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. நான் போய் அண்ணா கூட ஸ்டே பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரான் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம், பார்க்கலாங்க. நன்றி, பாய். தமிழ் என்றைக்குமே வெல்லும். தமிழோட விஷயத்தை பார்த்ததில் எனக்கு பயங்கர சந்தோஷம்.